அதற்கு எதிராக போராடுவதிலிருந்து தடுக்கப்பட்டார்கள், மிரட்டப்பட்டார்கள், கூட்டங்கள் தடை செய்யப்பட்டது. இது ஏன் இங்கு நடந்தது? ஏன் நம்மால் பக்கத்தில் நடந்த முள்ளிவாய்க்கால் என்கிற பேரழிவை தடுக்க முடியவில்லை என்கிற சிந்தனை செய்யும்படி உட்படுத்தப்பட்டோம். அந்த சிந்தனையில் இருந்து தொடங்கியதுதான் நம் தமிழ் மண்ணில் பிடித்திருக்கும் மிகப்பெரிய புற்றுநோய், ஒரு கேன்சர் திராவிடம். இந்த திராவிட ஒழிப்பு தான் நாங்கள் எழுத்தாளர்கள், எங்களுக்கு பெரிய அரசியல் செயல்பாடு கிடையாது. எழுதுவது, பேசுவது, படிப்பது, சிறிய அளவில் கூட்டம் போடுவது என்று நாங்கள் இருந்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு எங்கள் படிப்பு இதை உணர்த்தியது. இந்த மண்ணை பிடித்த மிகப்பெரிய புற்றுநோய் திராவிடம். திராவிட ஒழிப்பு தான் நாம் இனி பேச வேண்டும் என்று நாங்கள் திராவிட ஒழிப்பு பற்றி பேசுவதற்காக தூண்டப்பட்டோம், உணர்த்தப்பட்டோம். தொடர்ந்து திராவிட ஒழிப்பு தான் பேசி வந்தோம். தமிழ் மண்ணில் திராவிடத்திற்கு மாற்றாக திராவிடம் என்பது போலியானது, போலியாக கட்டமைக்கப்படுவது. இது தமிழர்களின் நலனுக்கான விஷயம் அல்ல. இது தமிழ் பேசாத பிறமொழியாளர்களின் நலனுக்காக உருவாக்கப்பட்டது. அது தமிழ் மண்ணை ஆள்கிறது. தமிழ் மண்ணின் சிந்தனை, மெய்யியல், சுற்றுப்புற சூழல் அனைத்தையும் கெடுத்து வைத்திருக்கும் ஒரு புற்றுநோய் திராவிடம். திராவிட ஒழிப்பு தான் நாம் பேச வேண்டும் என்று தொடர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம். திராவிட ஒழிப்பு பேசிக்கொண்டிருந்த நாங்கள் இன்று இந்த மேடைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் பல எழுத்தாளர்களுக்கு வந்திருக்கிறோம். இவ்வளவுக்காக திராவிட ஒழிப்பு தான் நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். திராவிட ஒழிப்பு எங்களை கொண்டு தமிழ் தேசியத்தில் விட்டிருக்கிறது என்பதால் உண்மை. அங்கிருந்தே நான் தொடர்ந்துகிறேன். சீக்கிரம் முடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது இன்றைய தமிழ் தேசியம் சம்பந்தமாக பலவிதமான கருத்துருக்கள் வைக்கப்பட்டன பல வருடங்களாக. ஆனால் 2025 தமிழ் தேசியம் என்பது, தமிழ் தேசியத்தின் முதல் படி என்பது திராவிட ஒழிப்பே. திராவிடத்திலிருந்து நம்மளை மீட்பதே தமிழர்களுக்கான அரசியலை கட்டமைக்க முடியும். இதுவரை தமிழ் மண்ணில் தமிழர்களுக்கான அரசியல், தேர்தல் அரசியல் கட்டமைக்கப்படவில்லை. அது அந்த இடத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கிறது திராவிடம். அந்த இடத்தில் திராவிட ஒழிப்பை முன்வைத்து நாம் தமிழ் தேசிய அரசியலை கட்டமைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் ஹிம்லர் அவர்களை நான் முதலாக ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் தான் பார்த்தேன். ஜல்லிக்கட்டு யாருன்னு அவருக்கு தெரியாது. ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் ஒரு ஓரமாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போதுதான் அவர் பேச ஆரம்பித்தார். மிகச்சிறப்பாக பேசுகிறார். அதிர்ச்சியாக இருந்தது. அதாவது அந்த பேச்சு எங்களை கவர்ந்தது. அதற்கு பிறகுதான் இவர் யார் என்று பேரையே கேட்டு தெரிந்து கொண்டோம். அதாவது அறிவார்ந்த இன்றைய சூழலில், தமிழ் சூழலில் பொருளாதார நலன்களை பெருக்கிக் கொள்வதற்காக, தன்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக தேர்தலில் நிற்கிறாங்க. இந்த அரசியல் மாற்றப்பட வேண்டும். இதை உருவாக்கிய அரசியல் மாற்றம். தமிழ் தேசிய அரசியல் என்பது பெரும் தியாகம். அதாவது உலக வரலாற்றுகளிலும் புரட்சிகளிலும் தியாகத்தின் மீதும் இழப்புகளின் மீதும் தான் நல்ல விஷயங்கள் கட்டமைக்கப்படுது. அதுபோல் இந்த பொருளாதார நலனுக்காக அரசியல் நிற்கும் இதை மாற்றப்பட்டு ஒரு தியாகத்திற்காக அரசியல் நின்று தன்னை இழந்தால் மட்டுமே ஒரு தமிழ் தேசிய அரசியலை இங்கே உருவாக்க முடியும். அந்த வகையில் ஹிம்லர் இந்த தொகுதிக்கு பொருத்தமான நபர், அறிவார்ந்த நபர். அதாவது ஒரு எழுத்தாளர் அமைப்பையும் எழுத்தாளர்களின் கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இங்கு திம்பதற்காக வருகிறோம் என்றால் ஒரு அறிவார்ந்த ஒருவர் வேட்பாளராக நிற்கிறார். அவர் ஒரு மிகச்சிறந்த செயல்பாட்டாளர். தொடர்ந்து நாங்கள் பார்த்துட்டு பல்வேறு போராட்டங்கள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இவருடைய பேச்சை பொறுக்க முடியாமல் திராவிட இயக்கத்தவர்கள் ஒரு மேடையில் அடிக்கிறதற்கு பாய்ந்தார்கள். அந்த விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ இவரை எவ்வளவு உக்கிரமாக பேசுகிறார்கள், எவ்வளவு ரீதியில் அவர்களை பாதிக்கும் விதமாக பேசியிருக்கிறார்கள். எல்லா வகையிலும் இன்று நாம் தமிழர்களின் பல வேட்பாளர்களை நேரில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இன்று கிடைத்தது. எல்லாருடைய செயல்பாட்டும் பத்திரிகை வாயிலாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. கன்னியாகுமரி பக்கத்திலிருந்து ஜெனிஃபர் அவர்களுடைய ஆன்சி இவங்களெல்லாம் இன்னைக்கு தான் நான் நேரில் பார்க்க. ஆனால் பத்திரிகைகளில் இரணியல் நடந்த போராட்டங்கள் என்று போராட்ட களத்தில் அறிவார்ந்தவர்களையும் போராட்ட களத்தில் உள்ளவர்களும் இங்கு வேட்பாளர்களாக நிறுத்தப்பட்டுள்ளார்கள். இந்த தொகுதியின் மிகச்சிறந்த வேட்பாளர் ஹிம்லர் வெற்றி பெற என்னுடைய எழுத்தாளர் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.